பேறு பெற்றவர்களாக வாழ கடவுள் நம் அனைவரையும் அழைத்திருக்கின்றார். எளிய உள்ளம் தூய்மையான மனம் கொண்டு வாழும் பொழுது கடவுளின் பிள்ளைகளாகவும் அந்த கடவுளை நமது விசுவாச கண்களினால் உற்று நோக்குகின்ற மக்களினமாக நாம் உருமாற்றம் அடைய முடியும் என்று இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். இந்த உலகத்திலே நமது வாழ்வு பேறு பெற்ற வாழ்வாக மாற வேண்டும் என்றால் இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வினை ஒவ்வொரு நாளும் நாம் பெற வேண்டும். எல்லா நேரங்களிலும் கடவுளின் கரம் நமது வாழ்விலே வலிமையோடு செயல்படுவதை நாம் உணர வேண்டும். நமது உயிராக, நமது உணர்வாக, நமது வாழ்வாக, நமது வழியாக இருக்கின்ற கடவுளின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். நம்மிடம் இருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் கரைந்தோடி சென்றாலும் குறையாத அன்பாகிய இயேசுவின் அன்பு மட்டும்தான் நம்மை தாங்கிச் செல்லும். நாம் வீழ்ந்தாலும் இறைவன் நம்மை தூக்கிவிடுகின்ற கடவுளாக இருக்கின்றார். சோகமும் அச்சமும் கவலையும் நம்மை ஆட்கொண்டாலும் நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் உங்களோடு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை இறைவன் மட்டும்தான் நமக்கு தர முடியும். கண்ணின் கருவெளிகளிலே நம்மை தாங்கிச் செல்லுகின்ற கடவுள் நம் கடவுள். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துணையாளராகிய இயேசுவே, தோள் மீது எங்களை தாங்கிச் செல்லுகின்ற அன்பு தெய்வமே, எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த காலங்கள் நேரங்கள் இந்த உலகம் முழுவதும் கலக்கத்தோடு இருந்தாலும் நம்பிக்கையின் மொழியாக எங்களது வாழ்விலே இந்த உலகத்திலே நீர் எழுந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றீர். வாழ்க்கையின் எந்த பக்கம் நாங்கள் திரும்பினாலும் உமது திருமுக ஒளியின் தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். என் தேவன் எங்களோடு இருக்கின்றார், எங்கள் தேவன் எங்களுக்கு அரணாக இருக்கின்றார், எங்கள் கடவுள் எங்களின் அடைக்கல பாறையாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை
எங்களுக்குள்ளாக பிறந்திருக்கின்றது. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார், திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார், திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும் நாம் அந்த தேவையில்லை. இந்த உறவுகள் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த இறைவன், நம்மை உருவாக்கின கடவுள் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார், நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்கின்றார். கண்ணின் கருவேழ்களிலே தாங்கிச் செல்லுகின்ற இறைவன் நமது இதயத்திலே, தமது இதயத்திலே நம் ஒவ்வொருவரையும் சுமந்து கொண்டிருக்கின்றார். சுமந்து காக்கும் இறைவனின் அன்பு நிஜமானது, மேன்மையானது, புனிதமானது, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. உலகெல்லாம் வெறுத்தாலும் உறவெல்லாம் மறந்தாலும் உலகாளும் அன்னவன் உனக்குண்டு. உலகெல்லாம் வெறுத்தாலும் உறவெல்லாம் மறந்தாலும் உலகாளும் அன்னவன் உனக்குண்டு. என்றென்றும் தன்னன்பில் தேற்றிடுவார், என்றென்றும் தன்னன்பில் தேற்றிடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். காலமெல்லாம் காக்கும் தேவன் நம்மோடுதான் நம்மோடுதான். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, காலமெல்லாம் எங்களை காத்து வழிநடத்தி வருகின்ற இறைவனாக இருக்கின்றீர். நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி எளிய மனம் கொண்டு வாழ எங்களை அழைத்திருக்கின்ற உமது மேலான கிருபையை எண்ணி வியந்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். தூய உள்ளத்தோடு நாங்கள் வாழும் பொழுது உமது பிள்ளைகள் என்ற உரிமை உணர்வினை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இரக்கமுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது உமது கரிவிரக்கத்தினால் எங்களை நீர் ஆட்கொண்டு வழி நடத்தி வருகின்றீர். பிறரை நாங்கள் மன்னித்து வாழும் பொழுது உமது தெய்வீக மன்னிப்பை எங்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றீர். பிறரோடு அன்புறவு கொண்டு வாழும் பொழுது உமது தெய்வீக இறை அன்பை எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களது வாழ்க்கை உமது கரங்களிலே இருக்கின்றது என்பதை இன்னும் அதிகமாக இந்த காலங்களிலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து நிலைகளிலும், அனைத்து பாதைகளிலும், அனைத்து பயணங்களிலும் நீரே எங்களுக்கு துணையாக இருப்பதை, நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருப்பதை எங்களது வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். உம்மையே பற்றி பிடித்துக் கொண்டு வாழும் பொழுது, உமது அன்பான கரங்களிலே எங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எதை பற்றியும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை.
திக்கற்றவர்களாகி நாங்கள் கூவி அழைக்கும் பொழுதெல்லாம் ஓடி வந்து அன்பு செய்து அரவணைத்து எங்களது வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கின்ற உன்னதமான இறைவனாக இருக்கின்றேன். அன்பின் ஆண்டவரே, எங்களது வாழ்க்கை பயணத்திலே நீர் எங்களுக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றீர் என்ற சிந்தனை என்ற எண்ணம் எங்களது இதயத்திலே உதிக்கும் பொழுது மகிழ்ச்சி எங்களது வாழ்க்கையிலே பிறக்கின்றது. எங்களது துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், அவமானங்கள் அனைத்தும் எங்களை விட்டு கடந்து செல்லுகின்ற அந்த நொடிப்பொழுதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான நேரத்திலே இதோ உமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுகின்ற கடவுளாக இருக்கின்றீர். உமது கரம் தொட்டி எங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர். உமது வல்லமையின் கரம், உமது மாட்சிமையின் கரம், உமது மகிமையின் கரம், உமது இறை இரக்கத்தின் கரம் எங்கள் மீது படுவதை, நாங்கள் தொடப்படுவதை இந்த நேரத்திலே உணர்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களது வாழ்க்கை பயணத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் உமது உன்னதமான கரம் வலிமையோடு எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தட்டும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நவநாளிலே அனைத்து குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், கடவுளின் ராஜ்யம் இவர்களை சார்ந்ததே என்று மொழிந்த ஆண்டவர் இயேசு அவர்களை அன்பு செய்து அரவணைத்து ஆசி வழங்கியதைப் போல கடவுளின் கரம் அனைத்து குழந்தைகளின் மீதும் மகிமையோடு வல்லமையோடு செயல்படும்படியாகவும், இந்த பிள்ளை செல்வங்கள் எல்லாவித நோய்களிலிருந்து விடுதலை பெறும்படியாகவும், ஞானத்தின் ஆவியினால் இவர்கள் அனைவரும் நிரப்பப்படும்படியாக இந்த நேரத்தில் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோணியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோணியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோணியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் சமூக உறவை விசுவசிக்கின்றேன் என்று நாம் விசுவாச பிரமாணத்தில் அறிக்கையிடுகின்றோம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருட்கொடைகளினால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே நித்திய மீட்பு பெற்று விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகின்றார்கள், நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் புனித அந்தோணியாரை அண்டி வந்து வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்துவோமாக. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரை நோக்கி இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். புனித அந்தோணியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கின்றார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குவீராக. ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக அனைத்து குழந்தைகளையும் ஆண்டவனின் அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தை இயேசுவின் மீது உமக்கு இருந்த அன்பை முன்னிட்டு உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும், எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடியற்புதர் என்னும் பெயர் பெற்ற புனித அந்தோணியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய இறைஞ்சுவோமாக.
இவ்வுலகில் நாங்கள் உமது தயவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு தண்டனையான நரகத்தில் நாங்கள் விழாமல் மீட்கப் பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் ஆன்ம எதிரிகளோடு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிற்றின்ப ஆசைகளை வெறுத்து துர்க்குணங்களை அகற்றி திருச்சபையின் கற்பனைப்படி ஒழுக வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான்வீட்டிற்கு எங்களை அழைத்துச் செல்ல வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளி பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு, விசுவாசம், இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் அனைவரும் உடல் நலமடையவும் வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியிருக்கின்ற அனைவரின் தேவைகள் இதயத்தின் ஆவல்களுக்காகவும் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இந்த நேரத்தில் மௌனமாக ஜெபிப்போம். மீண்டுமாக அனைத்து குழந்தைகளும் கடவுளால் தொடப்பட வேண்டுமென்றும் கடவுளின் ஞானத்தினால் அனைவரும் நிரப்பப்பட வேண்டுமென்றும் உருக்கமாக ஜெபிப்போம். புனித அந்தோனியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு எம் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் கேட்டதை அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்றுத்தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடம் இருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் கடவுள் இரக்கம் மிகுந்த கடவுள். நம் கடவுள் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இறைவன். எத்தகைய துன்ப வேளையிலும் இந்த இறைவனை நோக்கி நாம் கூவி அழைக்கும் பொழுது ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இறைவன் நம்மை தேடி வந்து அன்பு செய்கின்றார். நமது வாழ்க்கை இறைவனை நோக்கிய வாழ்க்கை பயணமாக அமையும் பொழுது உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகின்றோம். எளிய உள்ளம், கனிவான உள்ளம், இதயத்திலே இறங்குகின்ற மனம்,
இறைவனுக்காக ஏங்கி தவிக்கின்ற வாழ்வு, இந்த வாழ்வை நாம் நமதாக்கி கொண்டு வாழும் பொழுது இறைவன் நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், அகமகிழ்ந்து களி கூறுங்கள், என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்ற நம்பிக்கையை இறைவன் நமக்கு தருகின்றார். எனவே நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நமது வாழ்க்கை பயணங்களிலே எந்த நிலையை நாம் சந்தித்தாலும் இறைவனது குரல் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது, நீங்கள் பேறு பெற்றவர்கள். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததைப் போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை.
இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடிகளினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதே. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தினால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு நீர் எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டினால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பங்கின் பாதுகாவலர் பதுவை புனிதர் அந்தோனியார், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, என் கற்பாரை, என் புகழிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.